வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஒரு ரெசிபி தான். லெவரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிபியும் அதோட பூரணத்தை வச்சுட்டு இன்னொரு கொழுக்கட்டை அதுவும் தான் நான் செய்ய போகிறேன். இது பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபியை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, தேங்காய் துருவல், தேவையான அளவு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம், அப்புறம் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பால். அதுதான் அதுக்கு தேவையான ஐட்டம். தேங்காவை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொல பொலன்னு விடே மணக்கும் தேங்காய் வறுக்கும்போது. அந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சிருக்க வெல்லத்தையும் ஏலக்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம சேர்த்துப்போம் வெல்லம் கரையிறதுக்கு, இல்லைன்னா பாகா காய்ச்சி ஊற்றுவாங்க. பாகு காய்ச்சினாலுமே பால் சேர்த்துட்டு நம்ம பாகு காய்ச்சினோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த பூரணம் ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. சலிச்ச மாவில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாகவே பிணைஞ்சிக்கிட்டேன். அப்போ தான் இடியாப்பம் உரல்ல இறங்கும். இப்போ பிணைஞ்சு வச்சுருக்க மாவு ஒரு வாழை இலையை போட்டுட்டு, வாழை இலை மேலே நம்ம புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நார்மல் இடியாப்பம் மாதிரி கொஞ்சம் பெருசாக புழிஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இலையை மூடி நம்ம இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்தால் டேஸ்டியான ஸ்பாஞ்சியான லெவரியாவும் ரெடி. அந்த பூரணத்தை வச்சுட்டு நம்ம நார்மல் கொழுக்கட்டை கூட செய்யலாம். கொழுக்கட்டை வச்சுருந்ததுன்னா கொழுக்கட்டை அச்சில் வச்சு நம்ம இந்த பூரணத்தை உள்ளே வச்சு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு வச்சுட்டு தான் பூரணம் செய்வோம். இந்த மாதிரி பூரணமும் வச்சு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.